பட்ஜெட் அம்சங்கள், அந்த பட்ஜெட் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த எஃப்ஏக்யூன்னு அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள். ஸோ இதில் பல பேர் கேட்குறாங்க. பல காணொலியில் நானே உங்களுக்காக அந்த கொஸ்டினை கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த எஃப்ஏக்யூ முதல் கொஸ்டின், இந்த நடுத்தர மக்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுறேன்னு சொல்கிறீங்க. அதனால அவங்க அந்த பணத்தை கன்சம்ஷனில் செலவழிப்பார்களா? இது வந்து அவங்க செலவழிக்காமல் வரி வருவாயும் குறைஞ்சி போய் ஃபிஸ்கல் டெபிசிட் ஏறாதா? அதாவது இந்த கேம்பிள் பே ஆஃப் ஆகுமா அப்படின்னும் உங்கள் மனசில் கேள்வி எழலாம். அந்த கேள்விகளுக்கு என்ன பண்ணுறது, என்ன ரிப்ளைன்னு பார்ப்போம். அதாவது 1,00,000 கோடி அதை வந்து மிடில் கிளாஸ் பாக்கெட்டுக்குள் போடுறதுங்கிறது ஒரு கேம்பிள் தான். இது தேவையான மல்டிப்ளையர் எஃபெக்ட் 5 டைம்ஸ் இதனுடைய மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எக்கனாமிஸ்ட் பலரும் நம்புகிறாங்க. இது ஆகுமா, முடியுமா அப்படிங்கிற விவாதங்களை விடுத்து முடியும், தவறினால் வேகமான துணிப்பு முடிவுகளை எடுத்து அந்த 6% ஜிடிபி குரோத்தை விடமாட்டேன் அப்படின்னு ஆக்ஷனில் இறங்குறது தான் நம்ம கவர்மெண்டினுடைய இலக்கு. விமர்சகர்கள் அவங்க விவாதத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏப்ரல் 1 புதிய ஃபினான்ஷியல் இயர் தொடங்குது. அதனால முடியும், வி கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் இறங்க வேண்டியது தான் கவர்மெண்ட்டினுடைய நோக்கம். இட் இஸ் அ கேம்பிள், பட் ஸ்லிப்பேஜ் இருந்தால் நம்மளால் அந்த ஸ்லிப்பேஜுக்கு கவுண்டர் கொடுத்த ஆன்கோயிங் பேசிஸில் கொடுத்து அந்த 6% குரோத்தை ரீச் பண்ண முடியுங்கிறது ஆழமான நம்பிக்கை கவர்மெண்ட்டுக்கு. அடுத்தது, இந்த பாக்கெட்டில் பணம் போட்டால் அமெரிக்காவில் ப்ராப்ளம்னு சொன்னீங்க, இதையே இங்கே பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்னன்னு பார்ப்போம். அந்த அமெரிக்கா செய்தது என்னன்னா, புதுசாக கரன்சி நோட்டை அடித்து அதை கொண்டு போய் மக்களுடைய பாக்கெட்டில் போடுறது. இது வந்து நம்ம சொல்கிறது என்னன்னா, கவர்மெண்ட்டு கையில் உள்ள பணத்தை கவர்மெண்ட்டு செலவழிக்காமல் அதை கொண்டு போய் டாக்ஸ் பேயர் பாக்கெட்டில் போட்டு அவங்க செலவு பண்ணுறது. ஸோ அதனால் புது கரன்சி நோட் அடிக்கிறது இல்லை இது. ஸோ அதனால் ஒரு பக்கம் உள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படியே மாறி போய் டாக்ஸ் பேயர் கையில் போகுது, அவங்க செலவழிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்காக இருந்தால் மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுங்கிறது 1.5 இன்வெஸ்ட்மெண்ட்னா 1.5 மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்னா 1.5 டைம்ஸ் தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட்டு. கவர்மெண்ட்டினுடைய நார்மல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வேணும்னா 3 டைம்ஸு. வேறஸ் இந்த மக்கள் டைரெக்டாக செலவழிக்கிற ப்ரைவேட் கன்சம்ஷன்னா 5 டைம் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் இந்த பணம் அடித்து கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் கையில் உள்ள பணத்தை மாற்றிருக்கு. மல்டிப்ளையர் எஃபெக்ட் வில் டெஃபினெட்லி பி மோர் தேன் தி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். அடுத்தது, இந்த மக்களோட பாக்கெட்டில் 1,00,000 கோடியை போட்டுட்டு அது வந்து நிறைய பண சர்க்குலேஷன், அதனால என்ன ஆகுது, நிறைய பண சர்க்குலேஷன் வருது. பண சர்க்குலேஷன் சேசிங் டூ லிட்டில் குட்ஸ், டூ மச் மணி சேசிங் டூ லிட்டில் குட்ஸ்னா விலைவாசி ஏறாதா, இன்ஃப்ளேஷன் வராதா? குட் கொஸ்டின். பட் என்னென்னா, இந்த நம்ம திருப்பி சொல்கிறது என்னென்னா, புதுசாக நோட் அடித்து மக்கள் பாக்கெட்டில் பணம் போடலை. 1,00,000 கோடியை கவர்மெண்ட் செலவு செய்கிறதுக்கு பதிலாக மக்களுடைய பாக்கெட்டில் போட்டு அவங்க நம்பிக்கையை ஏற்றி அவங்கள கன்சியூம் பண்ண வைக்கிறோம். இதுதான் கன்சம்ஷன் இன்க்ரீஸினுடைய அசம்ஷன். ஸோ மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை அதிகமாகி அவங்க கையிலையும் பணம் இருக்கிறதுனால அவங்க நிறைய வாங்குவாங்க, கன்சம்ஷன் அதிகமாகும். அவங்க கொடுக்குற நம்பிக்கையினால பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் அவங்க உற்பத்தி கெப்பாசிட்டியை ஏற்றுவாங்க. இதனால புதிய வேலைகள், புதிய கெப்பாசிட்டி, இவையெல்லாம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ ஆகையினால கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த நம்பிக்கையினால கன்சம்ஷன் ஏறுங்கிற போது அந்த இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் தான் இருக்கும். ஆர்பிஐ 4 to 6% அந்த டார்கெட்டை ஆர்பிஐ மானிட்டர் செய்யும். அடுத்த கொஸ்டின், நிறைய பேர் சொல்ல இது பீகார் பட்ஜெட்டா அப்படின்னு போகிற போக்கில் கொஸ்டின் கேட்டு போகிறாங்க.
இந்த இந்த கேள்வியெல்லாம் அரசியல் சார்ந்தது. எத்தனை எத்தனை முறை மாநில அரசு, எந்த மாநில அரசு பெயர் வந்துள்ளது அப்படின்னு போட்டு கணக்கு போட்டு கேட்கறதெல்லாம் வாதம் தான். இது விவாதத்திற்கு உகந்தது அல்ல. அது தவிர பீகாருங்கிறது பிமாரு ஸ்டேட்னு சொல்லிட்டு, பேக்வர்டு ஸ்டேட்ஸ்னு பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பீகார் என்பது ஒன் ஆஃப் த பின்தங்கிய மாநிலம். ஸோ பின்தங்கிய மாநிலத்துக்கு வளர்ச்சி அதிக தேவை, அதை யாரும் மறுக்க முடியாது. அதை தவிர பாட்னா மாதிரி ஊரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுவரையிலும் இல்லைன்னு சொல்கிறதே நமக்கு வெக்கக்கேடு இல்லையா? அதுக்கு நம்ம வருத்தப்பட வேண்டாமா? அதனால இது தேர்தல் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னுடைய பதில் வந்து, நாமளே ஏற்கனவே கேட்டோம், அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள்னு நாம தானே கேட்டோம். அதனால பீகார் கொஞ்சம் அரசியல்னு இருக்கத்தானே செய்யும், அவங்களும் அரசியல் தானே பண்ணணும். அதனால பேக்வேர்டு ஏரியாங்கிறதும் உண்டு, அரசியலும் உண்டு. அதனால எல்லாரும் போல அவங்களும் அரசியலும் செய்வார்கள். ஸோ பீகார் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, பீகாரும் இதில் ஒன்று. பீகாரினுடைய கவனம் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, சிலதெல்லாம் அவங்களுக்கு டினை பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூட இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கு. ஸோ தட் இஸ் வாய் இட் இஸ் அ ஆல் கம்பேசிவ் பட்ஜெட், பட் பீகார் ஹஸ் காட் சம் ப்ரையாரிட்டி இன் சர்டன் ஏரியாஸ். அடுத்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருமா சார் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வருஷத்தில் 2 கேம்பிள் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஐ டோன்ட் சி. 1,00,000 கோடியை வேற இன்கம் டேக்ஸில் ரிலீஃப்னு சொல்லி மக்கள் பாக்கெட்டில் போட்டுட்டு இந்த வருஷம்தான் செஞ்சிடும். உடனே ஜிஎஸ்டி எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாத்தையும் குறைக்க மாட்டாங்க, அடுத்த கேம்பிளும் எடுக்க மாட்டாங்க ஒரே வருஷத்துலங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்த வருஷம் அந்த மாதிரியான மல்டிப்ளையர் எஃபெக்ட் அதிகமாக வந்து டேக்ஸ் பூமயான்சி இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்லபடியாக வந்தால் மேபி அடுத்த வருஷம் ஜிஎஸ்டியை குறைக்கலாம், கேபிட்டல் கெயின்ஸையும் டேக்ஸையும் குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இந்த வருஷம் ஷேப் ஆகுதுன்னு பொறுத்து தான் ஒரு கேம்பிள் தான் எடுப்பாங்கங்கிறது என்னுடைய அனுமானம். அடுத்து இந்த மன்ரேகா போன வருஷம் பட்ஜெட்டு 86,000 கோடி, இந்த வருஷம் பட்ஜெட்டும் 86,000 கோடி. இது என்னது நியாயமா? சமூக நீதிக்கு அகென்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, எல்லா செலவினங்களும் 10%, 10%, அதாவது ஜிடிபி நாமினல் க்ரோத் 10% ஏறுதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கரஸ்பாண்டிங் ஏற்றிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் 86,000 கோடின்னு இந்த செலவு மட்டும்தான் அதே லெவலில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். ஏன்னா மன்ரேகாங்கிறது டிமாண்ட் பேஸ்டு. கோவிட் டைமில் அது வந்து 1,00,000 கோடியை தாண்டிச்சு அந்த கிளைம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பீப்புள் கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 1,00,000 கோடி கிளைம் பண்ணது வந்து கோவிடுக்கு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது மன்ரேகா கிளைம். எப்பெல்லாம் குறையுதோ, எப்பெல்லாம் திடீர்னு டிமாண்ட் ஏறுதோ, மத்திய அரசு அதுக்காக அடிஷ்னல் ஓட்டன் அக்கௌண்ட் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்றைக்குமே தயார் நிலையில தான் இருக்குது மத்திய அரசு. 86,000 கோடி நாளைக்கு திடீர்னு 90,000 கோடி டிமாண்ட் வந்ததுன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நம்ம அசியூம் பண்ணும்போது ரீசனபிளாக பண்ணணும். நாம் ஒரு பக்கம் கன்சம்ஷன் இன்க்ரீஸுங்கிறது அசம்ஷன், அதனால கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸுங்கிறது அசம்ஷன், அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது அசம்ஷன். இந்த அசம்ஷன்லேருந்து வரக்கூடிய கராலரி என்னன்னு சொன்னால் ஜாபும் க்ரோ ஆகும். ஜாப் க்ரோ ஆகும்போது அந்த டிமாண்ட் பர் மன்ரேகாவும் அவ்வளோவா வராது. அதனால போன வருஷத்து லெவலில் இதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த உங்களுக்கு மனதில் எழக்கூடிய கேள்விகள், அந்த எஃப்ஏக்யூ அதனுடைய ஆன்சர்ஸை சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே வருவோம். இந்த செக்மெண்ட்டில் மாற்றி யோசி, அவுட் ஆஃப் பாக்ஸ் சஜஷன்ஸ், சில யோஜனைகள். ஸோ இந்த பகுதியில் பார்ப்போம். இது வந்து நாம் நிதியமைச்சரின் பார்வைக்கு இந்த யோஜனைகளை இந்த சேனல் மூலம் உங்களுக்கு நேயர்களுக்கு அளித்து உங்கள் மூலமாக நிதியமைச்சருக்கு பரிசீலிக்க வேண்டுகிறோம். இது வந்து நான் இந்த சஜஷன் கொஞ்சம் மாற்றி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் சில யோஜனைகள் நீங்களும் கேளுங்க. இதை நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு உங்கள் மூலமாக அனுப்புகிறேன். 1, இந்த இலவசம் ஒவ்வொரு கட்சியும் அள்ளி வீசுகிறாங்க. அதை வந்து நலிந்தவர்களுக்கு இலவசம் கொடுக்கறது சரிதான். ஆனால் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் பண்ணும்போது அது என்ன, அது காம்படேட்டிவ் ஃப்ரீபி ஆகிடுது.
அதனால வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையை கொடுக்குது. அதனால என்ன ஆகுது, நாளைக்கு நம்ம ஃபைனான்ஸே திவாலாகிற நிலைமைக்கு வரக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனையில் என்னன்னா, எது இலவசம், எது நல்வாழ்வு திட்டம் அப்படிங்கிற டிபேட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நாம சொல்ற தீர்வு ஒரு யோஜனை. அதாவது இந்த தேர்தலுக்கு முந்தைய 5 வருஷ ஆவரேஜ் அந்த ஸ்டேட் ஜிடிபி, சென்ட்ரல் ஜிடிபி, இந்த 5 வருஷம் ஆவரேஜ் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆவரேஜில் 1% நம்ம ஸ்டேட் ஜிடிபி 300 பில்லியன் இருந்ததுன்னா அது ஒரு பர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணோம். இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 1%, 2% ஆஃப் தி ஆவரேஜ் பாஸ்ட் 5 இயர் ஜிடிபி பிஃபோர் எலெக்ஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பர்சன்டேஜை அந்த 5 வருஷத்து ஆவரேஜ் ஜிடிபியில் அப்ளை பண்ணி ஒரு அப்சல்யூட் 300 பில்லியன், அதில் 1% அப்படின்னு சொன்னால் 3 பில்லியன் அப்படின்னு வருது. ஸோ இந்த அப்சல்யூட் அமௌண்ட்டை தான் நீங்கள் ஃப்ரீபி அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த தொகைக்கு தான் ஃப்ரீபி வெல்ஃபேர் மெஷர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு வாக்குறுதிகள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். அவங்க கிரியேட்டிவ் வேஸில் ஒருத்தர் பெண்களுக்கு கொடுக்கலாம், ஒருத்தர் யூத்துக்கு கொடுக்கலாம், ஒருத்தர் பஸ்ஸுக்கு இலவச பாஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கிரியேட்டிவாக அச்சீவ் பண்ணிக்கிங்க அவங்கவுங்க பார்ட்டியினுடைய பொறுத்து. ஆனால் மொத்தம் இவ்வளோ லட்சம் கோடிக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ பர்சன்ட் அது ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். இதில் மேனிஃபெஸ்டோவை 2ஆக பிரிக்க சொல்லணும். பாலிசி மேனிஃபெஸ்டோ, வெல்ஃபேர் அண்ட் ஃப்ரீபி மேனிஃபெஸ்டோ. இந்த ஃப்ரீபி வெல்ஃபேர் மேனிஃபெஸ்டோவை இந்த பாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் ஜிடிபியில் இவ்வளோ பர்சன்டேஜ்னு டிஃபைன் பண்ண பர்சன்டேஜில் போட்டு இதுதான் இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீபி வெல்ஃபேர் மேனிஃபெஸ்டோ தனி பார்ட் ஆஃப் தி மேனிஃபெஸ்டோவை எலெக்ஷன் கமிஷன் என்டார்ஸ் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வரணும். எலெக்ஷன் கமிஷன் என்டார்ஸ் பண்ணால் தான் இந்த ஃப்ரீபி அந்த வெல்ஃபேர் பட்ஜெட் இந்த எலிஜிபிள் பர்சன்டேஜஸ் அப்ளை பண்ண அதுக்குள்ளே வரணும். அதை தேர்தல் கமிஷன் சர்டிஃபை பண்ணணும் பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கொண்டு வந்தால் தான் இந்த இலவசங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். மக்களோட நலனும் முக்கியம், ஆனால் நம் பொருளாதார வளமும் முக்கியம். செல்வத்தை உருவாக்கினாதானுங்க செலவழிக்க முடியும். செல்வம் வெல்த் கிரியேஷனும் வேணும், செல்வத்தை நியாயமாக பகிர்ந்திடவும் வேண்டும். ஸோ வெல்த் கிரியேஷனும் இம்பார்ட்டன்ட், வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இது ஏதாவது ஒரு யார்ட் ஸ்டிக் இந்த மாதிரி சஜஸ்டட் லைனில் கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை என்டார்ஸ் பண்ண எவ்ரி மேனிஃபெஸ்டோ ஆன் ஃப்ரீபி அண்ட் த வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படி இது ஒரு சஜஷன். அடுத்தது நான் டேக்ஸ் ரெவின்யூ, இந்த வரியற்ற வருவாய் அதை ஏற்றுறதுக்கான யோசனை ஒன்று. ஸோ நீங்கள் வரியற்ற வருவாய் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தொழில் சுமக்கிற வரி சுமைகள் இருக்கு பாருங்க, அது குறைஞ்சி வரியற்ற வருவாய் அந்த சுமையை கொஞ்சம் வாங்கிக்கும் பட்ஜெட்டில். இதில் என்ன ஒரு சஜஷன் என்னென்னா, நம்ம பட்ஜெட்டில் உள்ள அந்த பல எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குங்க, மியூசியம் மெயின்டெனன்ஸு, பார்க் மெயின்டெனன்ஸு, ஆர்கியாலஜி சைட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி பலவிதமான மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்கள். இதை கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்து ப்ரைவேட் செக்டார் பிராண்டுக்கு கை மாற்றி விட முடியுமான்னு யோசிக்கலாம். அதாவது இந்த செலவினங்களை பிரைவேட் செக்டார் பிராண்டு எடுத்துக்கலாம், ஒரு 10 ஆண்டு அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு பலனா அந்த பிரைவேட் செக்டார் பிராண்ட் நேமை ஒரு சப் பிராண்டாவோ இல்லை பிராண்ட் நேமாவோ அவங்க பிராண்டை 10 வருஷம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதனுடைய பிரதிபலனாக அவங்க இந்த பர்டிகுலர் மியூசியம் அதெல்லாம் அவங்க 10 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸை அவங்க செலவு பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் trying to offload the budget, the government expenditure to the private brand for brand building. அதாவது இப்போ நேரு மியூசியம்னு ஒன்று இருக்குன்னா அதை ப்ரைவேட் பிராண்ட் ஓனர் ஆக்ஷனில் எடுத்தார்னா இட் வில் பிகம்
ரிலையன்ஸ் நேரு மியூசியம் ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க இந்த பிராண்டிங்கை யூஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் மியூசியத்துக்கு. ஸோ இதனுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அந்த மியூசியம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரியான ஒரு ரெவென்யூ வரும்போது இது நான் டேக்ஸ் ரெவென்யூ. இதனால இவங்களுடைய சுமை, டேக்ஸ் பேயர் நம்ம சுமக்கிற சுமை குறையும். இதே மாதிரியான ஒரு எல்லாத்தையும் இந்த எல்லா கவர்மெண்ட் செலவினங்களையும் பார்த்து அந்த எதை வந்து பிராண்ட் உரிமைக்கு அகேன்ஸ்டா நம்ம பிராண்ட் ஓனர் எடுத்துக்கலாம், எந்த செலவினத்தை அவங்களுக்கு பிராண்டிங் ரைட்ஸ் கொடுத்து எந்த செலவினத்தை அந்த பிரைவேட் பிராண்ட் ஓனருக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க பட்ஜெட்லேருந்து சோதிச்சு அதை பரிசீலிக்கலாம். 3வது சஜஷன், இந்த செலவீனங்களை போல மானியம், ஃபார் எக்ஸாம்பிள் மன்ரேகான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மன்ரேகா அந்த சப்சிடியை கவர்மெண்ட் பட்ஜெட்டில் போட்டு டாக்ஸ் பேயர் சுமக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு பிரைவேட் பிராண்ட் ஓனருக்கு தொழில் மாற்றி விட முடியுமான்னு யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன்ரேகா இருக்கு பாருங்க, இதை வந்து ரீஜன் வைஸ் அந்த மன்ரேகாவை ஒரு 5 ஆண்டுகள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் ரீஜன் அவங்க சப் பிராண்ட் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் வெஸ்டர்ன் மன்ரேகா, டாடா ஈஸ்ட் மன்ரேகா, தென் அந்த மாதிரி லெட்ஸே இன்ஃபோசிஸ் சவுத் மன்ரேகா, இந்த மாதிரி ஒரு ரீஜன் வைஸ். ஏன்னா ஆல் இண்டியா பேசிஸில் ஒருத்தவங்க சப் பிராண்டிங் ரைட்ஸ் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா 86,000 கோடி. இதை ரீஜன் வைஸாக பிரித்து அவங்கள சப் பிராண்டிங், இந்த மன்ரேகாங்கிற ஒரு ஸ்கீமோட சப் பிராண்டிங் பண்ண வச்சு இதனுடைய அந்த ரீஜனுடைய முழு எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை அதில் ஒரு பார்ட் எக்ஸ்பெண்டிச்சரோ அவங்க எடுத்துக்கலாம், அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பிராண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தால் இந்த சப்சிடியினுடைய மன்ரேகா சப்சிடியினுடைய பட்ஜெட் மேலே உள்ள தாக்கம் குறைஞ்சி, டாக்ஸ் பேயர் மேலே தோளில் சுமக்கிற சுமை குறைஞ்சி, ப்ரைவேட் பிராண்ட் ஓனர் அதுக்குள்ள அவங்க ஷேர் பண்ணிக்க வருவாங்க இந்த பர்டனை அப்படிங்கிற பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஏன் அவங்க இதில் பிராண்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே, டாபர், இந்துஸ்தான் லீவர், ஐடிசி, இவங்கெல்லாம் ரூரல் ஃபோக்கஸ்டு பிராண்டு ரூரல் ஏரியாவில் நிறைய வைக்கிறாங்க. அதனால் அந்த ரூரல் ஏரியாவுக்கு மன்ரேகா நிறைய அப்ளை ஆகிறதுனால அந்த ரூரல் ஏரியாவில் அவங்க பிராண்ட் நேம் டெவலப் ஆகுங்கிற கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி பிராண்டிங் ரைட்ஸுக்கு அவங்க ஒத்துப்பாங்க. இந்த மன்ரேகா ஃபார் த ரீஜன் வைஸாக இந்த மன்ரேகாவோட சப் பிராண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸை நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். இட் கேன் பி எக்ஸ்ப்ளோர். அடுத்தது ரயில்வேல சஜஷன் ஒரு உண்டு. என்னென்னா, எல்லா ரயில்வே பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸு இது எல்லாத்தையும் ப்ரைவேட் பிராண்ட் பேரில் ஆஃப்லோட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம பிராண்டிங் ரைட்ஸ் கொடுக்குறது பிளாட்ஃபார்மில். என்னென்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக தெர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம் 1, 2, 3. பிளாட்ஃபார்ம் 1 சொல்கிறதுக்கு பதிலாக இட் கேன் பி ரிலையன்ஸ் பிளாட்ஃபார்ம், இட் கேன் பி டாடா பிளாட்ஃபார்ம், இட் கேன் பி another ஐடிசி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஆல் இண்டியா பேசிஸில் எல்லாரும் இப்படி 1, 2, 3ங்கிறத எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை நேமிங், பிராண்ட் நேமிங்கை ரைட்ஸ் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கான பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் ஒன்றுது. நீ வந்து உன் பிராண்டை அந்த பிளாட்ஃபார்ம் இதுவாகும். இந்த பிராண்ட் 5 வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு நீ ஒரு பிராண்ட் ஃபீஸ் வேற ரயில்வே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதனால நம்ம ரெவென்யூவை ஏற்ற முடியும். அதிகம் லீகல் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பிளாட்ஃபார்ம் 1, 2, 3க்கு பதிலாக டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்ம இது பண்ணலாம். இதையே ரீஜன் வைஸாகவும் ஆக்ஷன் விடலாம், இல்லை ஆல் இண்டியா பேசிஸ்லேயும் ஆக்ஷன் விடலாம். இதை தவிர ட்ரெயினோட நேம் பிராண்டிங் கொடுக்கலாம். புதுசாக வர ரயில் நிலையத்துக்கு பிராண்டு, இங்கே சென்னையிலே ஸ்பென்சர் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோவில் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் ரொம்ப நாளாக சொன்னது தான். அது ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக சொல்கிறோம். ஸோ மெட்ரோவில் ஆல்ரெடி ஸ்பென்சர் ஸ்டேஷன் மாதிரி புதிய ரயில் நிலையம் வரும்போது அதில் பிராண்டிங் அலோவ் பண்ணி அந்த பிராண்டிங் ஃபீஸ் வாங்கலாம். மெட்ரோ ரயில் நிலையம், ட்ரெயினோட பேர், இதில் எல்லாத்தையும் பிராண்ட் ஃபீஸ் வாங்கலாம்.
against naming rights for the brands. ஸோ இது ஒரு சஜஷன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தது ஒரு சஜஷன், இந்த உலகம் முழுக்க இப்போ என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் பியூரோக்ரஸியில் வந்து எஃபிஷியன்சி, வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத உலகெங்கும் இப்போ ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. அர்ஜென்டினா, இப்போ அமெரிக்கா, எல்லாத்துலேயும் இதுதான் நரேந்திர மோடி அப்போவே சொன்னார், மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸுங்கிறார். இப்போ அர்ஜென்டினாலேருந்து அமெரிக்கா வரையில் இந்த பாணி ரொம்ப ஓங்கி இருக்கு. இந்த ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் உறக்க ஒலிக்குது இந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. அதனால தான் அவங்க டாஜ்னு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு அதை ஃபார்ம் பண்ணி, அவங்க அந்த ஃபார்ம் பண்ண வேகத்திலே அந்த பட்ஜெட்டினுடைய ஐட்டம் செலவினங்களை லைன் பை லைனாக பார்த்து எவ்ரிடே ஒரு $3 பில்லியன், $4 பில்லியன் அவங்க அந்த இதில் தேவையற்ற எக்ஸ்பெண்டிச்சர், ஃப்ராட் எக்ஸ்பெண்டிச்சர் இப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதே மாதிரி ஒரு பாரதிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அமெரிக்க வானிலை உருவாக்கணும். ஏன்னா நம்ம 50 லட்சம் கோடியை தாண்டிட்டோம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு another 50 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடிக்கு மேலே செலவாகிட்டே இருக்குது இந்தியாவில் பட்ஜெட்டில். இது வந்து எதிர்காலத்தில் இது அப்படியே 2 இரட்டிப்பாகும், 4 மடங்காகும். அதனால இந்த மாதிரி நிறைய செலவினங்கள் ஏறும்போது சில தேவையில்லாத செலவினங்கள் பூந்துடலாம், சில ஃப்ராடுலண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரலாம். இதெல்லாம் வந்து நிறைய போகும்போது அதனுடைய கண்ட்ரோல் லூஸ் ஆகலாம். இப்போ சொல்லுவீங்க கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் சிஏஜி பார்க்குறாருங்க அப்படின்னு. சிஏஜி பார்க்குறது சாம்பிளிங் ஆடிட். ஸோ இதை வந்து லைன் பை லைனாக பார்த்து, அமெரிக்காலையும் அக்கௌண்டபிலிட்டி பீரோலாம் இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க என்னென்னமோ ஏதோ அவங்க வந்து அவங்க பண்ண எக்ஸ்பென்சிவ்லாம் அவங்க வந்து காசாவில் ஏதோ கண்டோம்ஸுக்காக $50 மில்லியன் போட்டிருக்கு. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறாரு எலான் மாஸ்க். ஸோ அதனால நம்மளுடைய பட்ஜெட் லைன் பை லைனாக நம்மளுடைய சென்ட்ரல் பட்ஜெட்டும் ஸ்டேட் பட்ஜெட்டும் இதை வேல்யூ ஃபார் மணி போட்ட $1 நம்ம இது ஒர்த்தா, அண்ட் ஏதாவது ஃப்ராட் இருக்கா, இது எஃபெக்டிவா, இது தேவையா, இன்றைய காலகட்டத்தில் தேவை, ஏன்னா ஏதாவது ஒரு காலத்தில் ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணணும் லைன் பை லைனாக. ஸோ இது மாதிரி பண்ணால் நமக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் சேவ் ஆகலாம். ஏன்னா கடல் போல் இருக்கிற பட்ஜெட்டு. ஸோ அதனால் இந்த தேவையற்ற சந்தேகத்துக்கிடமான செலவினங்களை நாம் அதை சேமிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கட்டாயம். ஸோ சிஏஜின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, அது சாம்பிளிங் ஆடிட். நம்ம சொல்கிறது லைன் பை லைனாக சோதிக்கணும். இது சோதிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலி டாஜ், இந்தியன் டாஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இந்தியா வெர்ஷன் தேவை. இது ஒரு ஆடிட் இல்லை, இது ஒரு எஃபிஷியன்சி வேல்யூ ஃபார் மணி ஆடிட். இதில் வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்டிவ்னஸை பார்க்கணும், ஸ்பெண்டிங் கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்குமான்னு பார்க்கணும், எனி ஃப்ராட் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் டு பி இண்டிபெண்ட்லி ரிவ்யூட் பை அ வைப்ரண்ட் டீம்ங்க, ஆர் எ செப்பரேட் டாஜ் மினிஸ்ட்ரி, இந்தியன் டாஜ் மினிஸ்ட்ரி. இதில் வந்து லைவ் வயர் இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட், ஐடி சேவி இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட், டைனமிக் கைஸ், அவங்க young people will have to be involved in this. And this department has to be headed by a vibrant, dynamic guys like Annamalai, Tejasvi Surya. இவங்கள மாதிரியான ஒரு வைப்ரண்ட்டான பர்சன்ஸ் இது ஹெட் பண்ணி, இது கீழே வரக்கூடிய ஒரு யங் மைண்ட்ஸ், 25-30 வயசுக்குள்ள ஐடி சேவி உள்ள, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நல்ல தேர்ந்த அந்த மாதிரியான யங் ப்ரீட் அதில் ரெக்ரூட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டுக்கு கீழே வந்து சென்ட்ரலுக்கு லீன் ஸ்டாஃப், அட் தி சேம் டைம் டைனமிக் ஐடி சேவி ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி இந்த டாஜ் ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன்.